வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். அனைவரும் நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம். உடலும் மனமும் தளர்வாக இருக்கட்டும். உடலை தளர்வு செய்து கொள்வோம். மனதை வெறுமையாக்கிக் கொள்வோம். மனதின் வெறுமை நிலை என்பது எண்ணங்கள் ஏதும் தோன்றாமல் இருத்தல். மனதில் எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்காக சற்று நேரம் நம்மை சுற்றிலும் இருந்து எழுகின்ற இயற்கையின் ஓசைகளை, நமது காதுகளில் வந்து மோதுகிற இயற்கையின் ஒலி அலைகளை மனம் கூர்ந்து கவனிக்கட்டும். கூர்ந்து கவனிங்க. ஒடுங்கி கவனிங்க. என்ன சத்தம் கேட்கிறதோ அதை மனம் வெறுமையாக கவனிக்கின்றது. கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் மனதிற்குள்ளாக நிகழ்கிறது. மெல்லிய தென்றல் காற்றின் ஒலி அலைகள், மெல்லிய பூச்சிகளின் ரீங்கார அதிர்வு அலைகள், ஆங்காங்கே அதிகாலை வேளையில் இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றி கலந்து லயமாகி வெளிப்படும் பறவைகளின் குரல் ஓசைகள், ஒடுங்கி கவனிக்கின்றோம். இவை அனைத்தும் இயற்கையின் ஓசைகள். இறைநிலையின் தன்மாற்ற வெளிப்பாடாய் பார்க்கிறோம். இந்த ஓசைகள் அனைத்திலும் எந்த எண்ணமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வெறுமையாக இயற்கையோடு இசைந்து வெளிப்படும் ஒலி அலைகள். அந்த ஓசைகளோடு ஒன்றி கலந்து விரிந்து விரிந்து நிற்கும் மனம் இயற்கையோடு இயற்கையாய் லயமாகி நிற்கிறது. இயற்கையாகவே மாறி நிற்கிறது.
புற சப்த அலைகளோடு ஒடுங்கிய மனம் மெதுவாக புற சப்த அலைகளிலிருந்து விடுதலை பெற்று அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பிய மனம் அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் நமது உடலையே பார்க்கிறது. உடலையே பாருங்கள். உடல் முழுவதையும் பாருங்கள். தலை உச்சி முதல் பாதம் வரை உடல் முழுவதையும் விரிந்து பார்க்கிறோம். அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல் சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பார்க்கிறோம். அசைவின்றி அமர்ந்திருக்கும் நமது பருவுடலை பார்க்கிறோம். அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து 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 பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக்கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்க பிரபஞ்சத்தின் எல்லை வரை விரிந்து நிற்கும் பிரபஞ்ச காந்தம். தூய காந்த சக்தி விரிந்து பாருங்கள். நம்மை சுற்றிலும் அடர்த்தியாய் விரிந்து நிற்கும் தெய்வீக மகாசக்தி. அந்த காந்த கடலின் மையத்திலே நமது பருவுடல் மூழ்கி அமர்ந்திருப்பது போன்ற ஒரு பாவனை. அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளது. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். அந்த அழுத்தத்தை உடலை சுற்றிலும் உணர்ந்து பாருங்கள். பேரழுத்தம், பிரபஞ்ச பேராற்றலின் அழுத்தம். அந்த அழுத்தம் சுத்தவெளியின் சூழ்ந்தழுத்தம்.
தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்புவதை உணர்கிறோம். நாம் பிரபஞ்ச சக்தியால் நிரப்பப்படுகிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த அமைதியிலே, அதிகாலை வேளையிலே பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றுவோம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த 5 பஞ்சபூதங்களின் இணைந்த இணைப்பாய் அமர்ந்திருக்கும் நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆன கலவை. இந்த உடலில் பஞ்சபூதங்களில் ஏற்படும் குறைவை நிறைவு செய்வது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே. அந்த நன்றி உணர்வோடு பஞ்சபூதங்கள் மீது தவம் தொடங்குகிறோம். முதலில் 5வது பூதமாகிய நிலம். நிலத்துக்கு அறிகுறியாக இந்த பூமி உருண்டையை மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். விரிந்து பரந்த பூலோகம். அந்த பூமியின் மேல் தளத்திலே மண்ணாலாகிய நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்ற அமர்ந்திருக்கும் காட்சியை பாருங்கள். அந்த மண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். மண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்தி கொள்ளும் அறிவு மலரட்டும். மண் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 4வது பூதமாகிய நீர். நீருக்கு அறிகுறியாக விரிந்து பரந்த கடலை மனவிரிவோடு நினைந்து கொள்வோம். மனதால் விரிந்து கடலின் மையத்துக்கு வாங்க. கடலின் மையத்திலே, நீரின் ஆழத்திலே நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்றமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். அந்த கடல் நீரின் அழுத்தம் உடலை சுற்றிலும் ஒரு அழுத்த உணர்வாக உணர்ந்து பாருங்கள். அந்த நீரோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம்.
நீரை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். நீரின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே மூன்றாவது பூதமாகிய நெருப்பு இந்த பூமியின் மேல்தளத்திலே 2/3 பாகம் நீராகவும் 1/3 பாகம் நிலமாகவும் காட்சி தருகிறது. அந்த நிலப்பகுதியிலே பெரும்பகுதி அடர்ந்த காடுகளாகவும் மலைகளாகவும் இருப்பதை உணர்கின்றோம். அந்த அடர்ந்த காடுகளின் மையத்திலே பூமியின் மையத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு குழம்பு எரிமலையாய் வெடித்து சிதறி ஆறுபோல் ஓடி வரும் அந்த காட்சியை பாருங்கள். இந்த நெருப்போடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நெருப்பாலும் நெருப்பில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே 2வது பூதமாகிய காற்று இந்த பூமிக்கு மேலே 10 மைல் அளவிற்கு அடர்த்தியாக ஒரு வளையம் போல காற்று மண்டலம் பிராணனாக இருந்து கொண்டு இந்த பூமியில் வாழ் உயிரினங்களில் சுவாசமாக மூச்சாக இருந்து நம்மை வாழ்வித்து கொண்டிருக்கிறது. அந்த காற்றோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண்ணெனும் ஆகாயம் இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் விண் எனும் நுண்துகள். இது ஒரு சுழல் அலை. அருட்தந்தை அவர்கள் இதை பரம அணு என்று அழைப்பார்கள். இந்த விண் எனும் முதல் பூதத்தின் நெருங்கிய இயக்க காட்சிகளே காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்ற 5 பூதங்கள். இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் விண் எனும் சுழல் அலையாகவே பார்க்கிறோம். அதே விண் தனித்த இயக்கமாக இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டு இந்த பூமியில் வாழ் உயிரினங்களில் உயிர் துகளாக உயிர் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருப்பதை உணர்கிறோம். அந்த விண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம்.
விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். விண் எனும் நுண் துகள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்கள் மீது தவம் ஏற்றிய நாம் நவக்கோள்கள் மீது தவம் தொடங்குகிறோம். விரிந்து பாருங்கள், இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக் கொண்டிருக்கும் காட்சி. அந்த ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு சூரியனே. அவற்றில் நாம் வாழுகிற இந்த பூமிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன், அந்த சூரியனை சுற்றி வரும் கோள்கள், இந்த சூரிய குடும்பத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அலைகள் நமது உடலோடும் மனதோடும் நமது கர்மயத்தோடும் நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. முதலில் சூரியனை தவத்துக்கு எடுத்துக்கொள்வோம். சூரியன் இது ஒரு பெரிய நெருப்புக்கோளம். பூமியை விட 19 லட்சம் பெரிது என்று கூறுகிறார்கள். ஆரஞ்சு நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்போடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சூரியனாலும் சூரியனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சூரியனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சூரியன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் முதலாவது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன் பச்சை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது தோளோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. புதன் என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். புதன் என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். புதன் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. புதன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 2வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 6 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன் வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சுக்கிரனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சுக்கிரனாலும் சுக்கிரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சுக்கிரனை இருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம்.
அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சுக்கிரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனது 3வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் இந்த பூமி. இந்த பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வரும் கோள் சந்திரன். வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே இரத்த ஓட்டத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சந்திரனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சந்திரனாலும் சந்திரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சந்திரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். உச்சிக்கு மேல் முழு நிலவு இருப்பது போல் பாவனை செய்து அதனோடு ஒன்றி லயமாகி தவமாகிறோம். சூரியனின் 4வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 14 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். செந்நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்பு மச்சையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. செவ்வாய் என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். செவ்வாய் என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். செவ்வாய் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 5வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு எனும் வியாழன். பொன்னிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது மூளையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. குரு என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். குரு என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். குரு என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம்.
சூரியனது 6வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி சாம்பல் நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சனி என்ற கோளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சனி என்ற கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அணுக்கள் இயக்க வேகம் குறைந்து குறைந்து இயக்கமற்ற வெளியாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் அந்த வெளி இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த சுத்த வெளியோடு இணைவதற்காக சூரியனின் இருபுறமும் பீரிட்டு கொண்டு செல்லும் பாதைகள் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு கேது பாதைகள் மனதோடு தொடர்புடையது. ஞானத்தை தரவல்லது. ராகு கேது பாதைகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளாலும் பாதைகளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளோடு மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். ராகு கேது பாதைகளோடு ஒடுங்கிய மனம் அப்படியே அந்த பாதைகளிலேயே விரிந்து 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 பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து விரிந்து செல்கிறது. பிரபஞ்ச எல்லையிலே அந்த பாதைகள் சுத்த வெளியோடு இணையும் காட்சி. மனம் வெளியோடு வெளியாய் இணைந்து நிற்கிறது. இயக்கமற்ற வெளியோடு கலந்து கரைந்து நிற்கிறது. சிவகளம், இருப்பு நிலை, இறைநிலை. பிரபஞ்ச எல்லையில் மனம் சுத்த வெளியோடு கலந்து கரைந்து நிற்கும் இடம்.
வெளியோடு வெளியாய் கலந்த மனம் பிரபஞ்ச எல்லையிலிருந்து ஒடுங்கி இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அடங்கிய சக்திகள். மனம் பிரபஞ்ச எல்லையில் விரிந்து நிற்கிறது. இந்த இயக்க பிரபஞ்சமே மனதிற்குள்ளாக ஒடுங்கி நிற்கிறது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள் அடங்கிய சக்தி களம். அந்த ஒவ்வொரு நட்சத்திரங்களிலிருந்தும் அவற்றை சுழன்று கொண்டிருக்கும் கோள்களிலிருந்தும் வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. சக்தி கள நிலையில் மனதால் விரிந்து அதனோடு ஒன்றி கலந்து லயமாகி நிற்போம். விரிந்த சக்தி கள நிலையில் சங்கல்பம் செய்து கொள்வோம். நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம் என்ற சங்கல்பத்தையும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம் என்ற சங்கல்பத்தையும் மானசீகமாக 3 முறை கூறிக்கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அந்த விரிந்த சக்திகள நிலையிலேயே சுய சங்கல்பம் செய்து கொள்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். தம்பதியரை வாழ்த்துவோம். மக்கட்செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே கடமையிலே தொடர்பு கொண்டோரை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர், நம் எண்ணங்களை புரியாதோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இந்த உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வளமுடன்.
அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர், பகை, அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வழங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழியே மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நம் மனதில் அமைதி நிலவுகிறது. நம்மை சுற்றிலும் அமைதி நிலவுகிறது. உலகம் முழுவதும் அமைதி நிலவுகிறது. அமைதி, அமைதி, அமைதி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க.